أعوذ بالله من الشيطان الرجيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. ألم يعلموا أن الله هو يقبل التوبة عن عباده ويأخذ الصدقات وأن الله هو التواب ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் தஆலாவுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன் அல்லாதோரை வணங்குவதை முற்றிலும் வெறுப்பவன். சாந்தியும் சமாதானமும் எமக்கு நேர்வழி காட்ட வந்த எம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அவர்களை நாளை மறுமை வரை பின்பற்றக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின்னால், அனைத்து சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் தஆலாவுடைய ஏவல்களை எடுத்து நடப்பதற்கும் அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து கொள்வதற்கும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய பிரதான கடமைகளிலே முக்கியமான இடம் வகிக்கக்கூடிய கடமைகளில் ஒன்றுதான் ஜக்காத் என்பது. இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பொன்மொழிகளிலேயும் பல இடங்களிலே சுட்டிக்காட்டிய முக்கியமான வணக்க வழிபாடுகளிலே ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தொழுகையுடன் சேர்த்து சுமார் 82 இடங்களிலே அல்லாஹ் தஆலா இந்த ஜக்காத்தை குறிப்பிட்டிருக்கின்றான். அப்படி என்றால் அந்த அளவுக்கு தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கமோ அதே போன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கமாக இந்த ஜக்காத்தும் இஸ்லாத்திலே கருதப்படுகின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்: வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த வர்கஉ மஅர் ராகிஈன். தொழுகையை நிலைநாட்டி நீங்கள் ஜக்காத்தையும் கொடுத்து ருக்கு செய்யக்கூடியவர்களுடன் நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சூரத்துல் பக்ராவிலே குறிப்பிடுகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஹிஜ்ரி 10வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்துக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் சில உபதேசங்களை செய்து அனுப்பினார்கள். அதில் என்ன சொன்னார்கள்? இன்னக தஅதி கௌமன் அஹ்ல கிதாபின், நீங்கள் வேதக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகின்றீர்கள், அந்த சமூகத்துக்கு நீங்கள் போகின்றீர்கள். ஃபதுஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்றும் நான் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் என்றும் சாட்சி பகரும்படி முதலாவதாக நீங்கள் அவர்களை அழையுங்கள். ஃபஇன்ஹும் அதாஊக லிதாலிக, அந்த விடயத்திலே அவர்கள் உங்களுக்கு வழிபட்டன்னு சொன்னால் அடுத்ததாக நீங்கள் சொல்லுங்கள், ஃபஅலிமுஹும் அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தினமும் 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கின்றான் என்பதையும் நீங்கள் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள். ஃபைன்ஹும் அதாஊக லிதாலிக, அதற்கும் அவர்கள் உங்களுக்கு வழிபட்டன்னு சொன்னால் ஃபஅலிமுஹும் அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் ஸதகத்தன் ஃபீ அம்வாலிஹிம், அல்லாஹ் தஆலா
அவர்களுடைய சொத்திலே அவர்களுக்கு ஒரு சதகாவை கட்டாய தர்மத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். துஅகது மின் அன்கினியாஹிம் வ துரத்து இலா ஃபுகராஹிம், அவர்களிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்களிலிருந்து அது வசூலிக்கப்பட்டு அவர்களிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அது பகிர்ந்தளிக்கப்படும் என்பதாக நீங்கள் அவர்களுக்கு அறிவித்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி அதே போன்று சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக ஜகாத் அமைந்துள்ளதால் தான் இந்த ஜகாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா எமது உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகமான எங்களுக்கு மாத்திரமல்லாமல் இதற்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் இந்த ஜகாத் என்ற ஒரு வணக்கத்தை விதியாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம், நபி இஸ்ஹாக், நபி யாக்கூப் ஆகிய 3 நபிமார்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் வஜஅல்நாஹும் அஇம்மத்தன் யஹ்தூன பிஅம்ரினா, நாங்கள் அவர்களை எங்களுடைய இந்த ஏவலை வைத்து எங்களுடைய இந்த காரியங்களை வைத்து அவர்கள் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக நாங்கள் அவர்களை மாற்றினோம். வஅவ்ஹைனா இலைஹிம், இன்னும் அவர்களுக்கு சில விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு வஹியாக அறிவித்தோம். என்ன விடயங்கள்? ஃபிஅலல் கைராத், நல்ல விடயங்களை செய்ய வேண்டும். வ இகாமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வ ஈதாஅஸ் ஸகா, ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா மேலே சொன்ன அந்த 3 நபிமார்களை பற்றி சொல்கின்றான். அதே போன்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, அவர் தனது குடும்பத்தினருக்கு தொழுகையும் ஜகாத்தை கொண்டு ஏவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் என்பதாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் வைத் அகதுனா மீசாக பனி இஸ்ராயீல லா தஅபுதுன இல்லல்லாஹ், நாங்கள் பனு இஸ்ரவேலர்களிடத்திலே ஒரு உடன்படிக்கை எடுத்தோம். என்ன உடன்படிக்கை தெரியுமா? லா தஅபுதுன இல்லல்லாஹ், முதலாவதாக அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைன் இஹ்சானும் வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின், அதே போன்று பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள் இவர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் நாங்கள் அவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்தோம். வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, இன்னும் மக்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லும்படியும் அவர்களுக்கு நாங்கள் உடன்படிக்கை எடுத்தோம். வ அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகா, அதே போன்று தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதாகவும் நாங்கள் பனு இஸ்ரவேலர்களிடத்திலே உடன்படிக்கை எடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களை பற்றியும் குறிப்பிடுகின்றான். எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, அந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு நான் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலெல்லாம் எனக்கு தொழுகையையும் ஜகாத்தையும் கொண்டு வசியத் செய்திருக்கிறேன் என்பதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்கின்றார்கள். ஆக மேலே கூறப்பட்டுள்ள இந்த நபிமார்கள் எல்லாம் ஜகாத் என்ற ஒரு வணக்கத்தை செய்தார்கள் என்பதாகவும் ஜகாத் என்ற ஒரு வணக்கம் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டது என்றும் அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறியிருக்கின்றான். ஆனால் எந்த அடிப்படையில் அந்த ஜகாத் கொடுக்கப்பட்டது, எந்தெந்த பொருட்களிலே கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் எல்லாம் வரவில்லை. ஆனால் இந்த நபிமார்கள் எல்லாம் ஜகாத் என்ற ஒரு வணக்கத்தை செய்திருக்கின்றார்கள் என்று இந்த அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆரம்ப காலத்திலே, இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்திலே இந்த ஜகாத் மக்காவிலே கடமையாக்கப்பட்டது. ஆனால் அந்த கடமையாக்கப்பட்ட ஜகாத்திலே என்னென்ன பொருட்கள் விதியாகின்றது, என்னென்ன பொருட்களிலே ஜகாத்து கொடுக்க வேண்டும், எந்த அளவு இருந்தால் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் போன்ற விவரங்கள் எல்லாம் அதிலே சொல்லப்படவில்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே நல்லவர்களுடைய முஃமின்களுடைய பண்புகளை சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்லுகின்றான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள் என்பதாக, ஜகாத்தை செய்யக்கூடிய என்பதாக அவர்களை பற்றி சொல்லுகின்றான். இன்னொரு இடத்திலே வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்குல் மஅலூம், இன்னும் நல்லவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய சொத்துக்களிலே ஒரு பகுதி இருக்கின்றது, கட்டாய தர்மமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். ஆக நான் மேலே ஓதி காட்டிய இந்த 2 வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால் இறங்கப்பட்ட வசனங்களாகும். எனவே மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே ஜகாத் என்ற ஒரு வணக்கம் அங்கே கடமையாக்கப்பட்டிருந்தது என்பதை இந்த வசனங்களின் மூலமாக எங்களுக்கு உணரலாம். என்றாலும் இந்த ஜகாத்துடைய அனைத்து விவரங்களும் என்னென்ன பொருட்களிலே விதியாகின்றன, யார் யாருக்கு விதியாகின்றன, யார் யாருக்கு அதனை கொடுக்க வேண்டும் போன்ற விடயங்கள் எல்லாம் ஹிஜ்ரி 2வது ஆண்டு நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பின்னால் ஹிஜ்ரி 2வது ஆண்டு தான் இவைகளெல்லாம் கடமையாக்கப்படுகின்றன. இந்த ஜகாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பலவிதமாக எடுத்து கூறுகின்றான். சில சந்தர்ப்பங்களிலே இந்த ஜகாத்தை கொடுப்பவர்களுக்குரிய சிறப்பை பற்றி கூறுகின்றான். இன்னும் சில சந்தர்ப்பங்களிலே
இந்த ஜக்காத்தை கொடுக்காதவர்களுக்குரிய தண்டனைகளை பற்றியும் சொல்லுகின்றான். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்தை கொடுக்காதவர்கள் அந்த ஜக்காத்தை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களுடைய நிலையை பற்றி அவர்களுடைய தீர்ப்பு என்ன என்பது பற்றியும் நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் குத் மின் அம்வாலிஹிம் சதகா, நபியே நீங்கள் அவர்களுடைய சொத்துக்களிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் தர்மமாக நீங்கள் எடுங்கள் என்பதை சொல்லிவிட்டு துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அந்த தர்மத்தின் மூலமாக நீங்கள் அவர்களை உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் நீங்கள் தூய்மைப்படுத்துவீர்கள் என்று சொல்லிவிட்டு வஸல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும், நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு அமைதியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னை திருமறையிலே கூறுகின்றான். ஆக யார் யாரெல்லாம் இந்த ஜக்காத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நபியுடைய துஆ இருக்கின்றது என்பதை இந்த அல் குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் தஆலாவுடைய அருள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய முஃமின்கள் யார் தெரியுமா என்பதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றான். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், முஃமினான ஆண்களும் பெண்களும் அவர்கள் சிலருக்கு சிலர் உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பண்புகள் என்ன தெரியுமா? யஅ்முரூன பில் மஅரூஃப், நல்ல விடயங்களை ஏவுவார்கள். வயன்ஹூன அனில் முன்கர், கெட்ட விடயங்களை தடுப்பார்கள். வயுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுத்தூன ஸகா, ஜகாத்தை கொடுப்பார் என்பதாக இந்த நல்லடியார்களுடைய பண்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த ரஹ்மத் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்லுகின்றான். அதே போன்று இந்த ஜக்காத்தை மறுக்கக்கூடியவர்கள், ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்குரிய தண்டனைகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா தன்னை திருமறையிலே சொல்லுகின்றான். வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபில்லா, யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைக்கின்றார்களோ வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அவற்றை அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே செலவழிக்காமல் சேர்த்து வைக்கின்றார்களோ ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், நபியே நீங்கள் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய அந்த வேதனையை பற்றி நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுக்கு நல்ல விஷயமா அந்த வேதனையை சொல்லுங்கள் என்பதாக நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். சொல்லிவிட்டு அவர்களுக்குரிய தண்டனை என்ன என்பதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அந்த பொருட்களை நாளை மறுமையிலே அவைகளை தீமூட்டப்பட்டு ஃபத்துகுவா பிஹா ஜிபாஹுஹும், அதன் மூலமாக அவர்களுடைய நெற்றிகளிலேயும் அதே போன்று அவர்களுடைய விழாக்களிலேயும் முதுகுகளிலேயும் அந்த பொருட்களை கொண்டு அவர்களுக்கு சூடு போடப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதே போன்று அவர்களுக்கு சொல்லப்படும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இதுதான் நீங்கள் உங்களுக்காக இந்த உலகத்திலே சேமித்து வைத்த சொத்துக்கள். ஃபதுகு மா குன்தும் தக்னிஸூன், நீங்கள் சேமித்துக் கொண்ட அந்த சொத்தை நீங்கள் இப்பொழுது அனுபவிங்கள் என்பது அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இன்னொரு இடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கிய அந்த சொத்துக்களை அதிலே உலோபித்தனம் செய்யக்கூடியவர்கள், அதை செலவழிக்காமல் உலோபித்தனம் செய்யக்கூடியவர்கள் ஹுவ கைரன் லஹும், அது அவர்களுக்கு நல்லதாக அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருன் லஹும், அது அவர்களுக்கு கெடுதியானதாகத்தான் இருக்கும். செலவழிக்காமல் இருக்கும் வரை அது அவர்களுக்கு கெடுதி தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சைதவ்வகுன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, அவர்கள் என்னென்ன பொருட்களை அவர்கள் அதாவது விலோபித்தனமாக வைத்துக் கொண்டார்களோ அவைகளை வைத்து அவர்களுக்கு அதனை நாளை மறுமையிலே சுருட்டி அதன் மூலம் அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஜக்காத்தை யார் யாரெல்லாம் தர மறுக்கின்றார்களோ அவர்களுடைய நிலைமை பற்றி நபி அவர்கள் விவரிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கின்றார்கள். உமிர்து அன் உகாத்திலன் நாஸ் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அதாவது மக்கள் அல்லாஹ் தஆலா வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொண்டு என்னையும் அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்ளும் வரை வயுகீமுஸ் ஸலாத வயுது ஸகா, தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுக்கும் வரை நான் மக்களுடன் யுத்தம் செய்ய பணிக்கப்பட்டுள்ளேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஆக இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் யாரெல்லாம் இந்த ஜகாத்தை கொடுக்க மறுக்கின்றார்களோ இந்த ஜகாத்தை கொடுக்க மறுக்கக்கூடியவர்களுடன் யுத்தம் செய்வது கடமை என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அந்த அடிப்படையிலே தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஜகாத்தை கொடுக்க மறுத்த ஒரு கூட்டத்துடன் அவர்கள் யுத்தம் செய்தார்கள். இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையிலே இது யாருக்கு கடமையானது என்று பார்த்தோம் சொன்னால், அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும் அவருக்கு அந்த ஜக்காத்திலே நிர்ணயிக்கப்பட்ட தொகை அந்த அளவுக்கு தொகை அவரிடத்திலே சொத்து இருந்தது சொன்னால் அதிலே அந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அதே போன்று அடிமை அல்லாத சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது.
சிறுவர்களை பொறுத்தவரையில சிறுவர்களுடைய சொத்துக்களிலிருந்து அவர்களுடைய பொறுப்புதாரிகள் அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஜக்காத் கடமை இல்லைன்னு சொன்னாலும் இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையிலே இது சொத்துக்கான ஒரு கடமையை தவிர ஒரு ஆளுக்கான ஒரு மனிதர்களுக்கான கடமை அல்ல. தொழுகை என்பது ஒரு மனிதருக்கான கடமை. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜக்காத் சொத்துக்கு தான் வீதியாகின்றது. எனவே அந்த சொத்து யாரிடத்திலே இருந்தன்னு சொன்னாலும் அந்த சொத்துக்கு ஜக்காத்துடைய அளவு வந்துவிட்டோன்னு சொன்னால் அதனை நிறைவேற்றுவது கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னென்ன பொருட்களிலே ஜக்காத் விதியாகும் என்பதை பார்த்தால் குறிப்பாக தங்கம், வெள்ளி, அதே போன்று அது அந்த 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 இரண்டுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள், அதே போன்று பூமியிலிருந்து வரக்கூடிய தானியங்கள், அதே போன்று ஆடு மாடு ஒட்டகை போன்ற பிராணிகள், இவைகளில் எல்லாம் ஜக்காத்து கடமையாகின்றன. அதே போன்று நாங்கள் வியாபாரத்துக்காக தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கின்றன. இந்த பொருட்களிலேயும் அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாகி அதிலே குறிப்பிட்ட தொகையளவு இருந்தன்னு சொன்னால் அதிலேயும் ஜக்காத்து கடமையாகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின் என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்திலே 8 விதமான கூட்டத்தினர் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த 8 கூட்டத்தினருக்கும் தான் அந்த ஜக்காத்தை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும். இந்த ஜக்காத் என்பது புகராக்கள், வறிய ஏழைகளுக்கும் சாதாரண மிஸ்கின்களுக்கும், அதே போன்று அந்த ஜக்காத்துக்காக வேண்டி வேலை செய்யக்கூடியவர்கள், அதே போன்று புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அடிமைகள், அதே போன்று கடன்காரர்கள், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள், அதே போன்று இடையில வழிபோக்கர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஆக இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்குத்தான் இந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது ஜக்காத்துல் மால், அதாவது சொத்துக்களிலே விதியாகக்கூடிய கடமையான ஜக்காத்தா இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜக்காத்தை பொறுத்தவர்களே யார் யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் குறிப்பிட்ட தொகையாளவு பணம் இருக்கின்றதோ இவர்களுக்கு தான் இந்த ஜக்காத்து கடமையாகின்றது. இதே ஜக்காத்துடைய இன்னொரு பகுதி இருக்கின்றது, அதற்கு தான் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில இது ரமலான் மாதத்தில் எப்பொழுது ரமலானுடைய நோன்பை நாங்கள் பிடித்து முடிக்கின்றோமோ அந்த நேரத்தில் இந்த ஜக்காத்து கடமையாகின்றது. இந்த ஜக்காத் ஹிஜ்ரி 2வது ஆண்டு கடமையாக்கப்பட்ட ஒரு ஜக்காத்து. இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ர் மின் ரமலான். ரமலானுடைய ஜக்காத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினால் எவ்வாறு தெரியுமா? ஸாஅம் மின் தம்ரின் அவ் ஸாஅம் மின் ஷஈரின், அதாவது பேரித்தம்பலத்திலிருந்து ஒரு சா அளவு அல்லது ஷஈர், அதாவது பார்லியிலிருந்து ஒரு சா அளவு கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். யாருக்கு கடமை? அலல் அப்தி வல் ஹுர்ரி, அடிமைகள், அதே போன்று சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்கள், பெண்கள், வஸ்ஸகீர் வல் கபீர் மினல் முஸ்லிமீன், சிறுவர்கள், பெரியவர்கள் அனைவருக்குமே இந்த ஜக்காத்து கடமையாகின்றது. எனவே முன்பு நாங்கள் பார்த்த ஜக்காத்துக்கும் இந்த ஜக்காத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இந்த ஜக்காத் அனைவர் மீதும் கட்டாய கடமையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக இந்த ஜக்காத் மூலமாக நாடப்படக்கூடிய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஜக்காத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகள் அவர்களுடைய வீணான பேச்சுக்கள், கெட்ட பேச்சுக்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் என்பதை சொல்கின்றார்கள். வதுஅமத்தன் லில் மசாகின், அதே போன்று ஏழைகளுக்கு அது உணவாகவும் போகின்றது. மன் அத்தாஹா கப்ல ஸலா, யார் அதனை பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அதனை கொடுக்கிறார்களோ ஃபஹிய ஜக்காத்துன் மக்பூலா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஜக்காத்தா மாறிவிடுகின்றது. ஒமன் அத்தாஹா பஅத ஸலா, யார் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பெருநாள் தொழுகைக்கு பிந்தி கொடுக்கின்றார்களோ ஃபஹிய ஸதகத்தும் மின ஸதகாத், அது ஜக்காத்தாக செல்லுபடியாக மாட்டாது, சாதாரண ஒரு சதகாவாத்தான் அது கணிக்கப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கின்றது. எனவே இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே சொன்னது போன்று அதாவது ஒவ்வொருவருக்கும் இந்த ஜக்காத்து கடமையாக இருக்கின்றது. சிறிய பிள்ளைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் கடமையாக இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்ப பொறுப்புதாரிக்கும் அவருக்கு கீழால் அவருடைய செலவினத்துக்கு கீழால் யார் யாரும் இருக்கிறார்களோ அந்த அனைவருக்காக வேண்டியும் இவர் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஜக்காத் எப்பொழுது கடமையாகின்றது? அவருக்கு அந்த பெருநாள் தினத்திலே அவருக்கும் அவருடைய செலவுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு அவர்களுக்கு போதிய அளவு வசதி இருந்து அதற்கு மேலதிகமாக இருந்தன்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் இந்த ஜக்காத்து கடமையாகின்றது.
ஆகவே அந்த அடிப்படையில் எம்மில் அதிகமானவர்களுக்கு அனைவருக்கும் போன்று இந்த ஜக்காத்து கடமையாகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத்தை எந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும், அதனுடைய அளவை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த இரண்டு பேருடைய ஹதீஸில் நாங்கள் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாஐ விதியாக்கி இருக்கின்றார்கள். அரபியிலே ஒரு சா என்பது 4 கை அளவு 4 முத்துகள் என்ற அளவுக்கு இருக்கின்றது. இன்றைய கணிப்பீட்டின்படி பார்த்தோம் சொன்னால் சுமார் 2 கிலோ 600 கிராம்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய அளவாக இருக்கின்றது. எனவே ஒருவருக்காக 2 கிலோ 600 கிராம் அளவுக்கு அவர் தானியங்கள் அந்த ஊரில் எது தானியமாக பிரதான உணவாக விதியாக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த உணவிலிருந்து அவர் 2 கிலோ 600 கிராம் அளவு அவர் கொடுக்க வேண்டும். இது ஒருவருக்காக. எனவே ஒரே குடும்பத்திலே சுமார் 4 பேர் இருந்தன்னு சொன்னால் ஒருவருடைய செலவுக்கு கீழ் 4 பேர்கள் இருந்தன்னு சொன்னால் அவர் இந்த 4 பேர்களுக்காக வேண்டியும் 10 கிலோக்கள் அவர் எடுத்து கொடுக்க வேண்டும். இது கட்டாயமான ஒரு தர்மமாக பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்க வேண்டிய ஒரு தர்மமாக இருக்கின்றது. இந்த ஜகாத் எப்பொழுது கடமையாக சொன்னால் எப்பொழுது பெருநாள் தினத்திலே ரமலானுடைய பிறை 29வது நோன்பு நாங்கள் பிடித்து முடிந்து 30வது தினத்திலே பிறை தெரிப்பட்டென்று சொன்னால் அல்லது 30வது தினத்தை நாங்கள் பிடித்து முடித்தென்று சொன்னால் எப்பொழுது சூரியன் மறைகின்றதோ அந்த நேரத்திலிருந்து இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகின்றது. அதற்கு முன்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஓரிரு தினங்கள் முந்தியும் கொடுக்கலாம். அதாவது இப்னு உமர் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை அறிவித்த நேரத்தில் அவர்களுடைய அடிமை சொல்கின்றார், நாஃபில் என்ற அடிமை சொல்கின்றார்கள், இப்னு உமர் அவர்கள் இந்த ஜக்காத்தை பெருநாளைக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னால் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பெருநாளுக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னால் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றனர் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஜக்காத்தை ஓரிரு தினங்களுக்கு முன்னாலும் கொடுக்கலாம். இந்த அறிவிப்பு அபூதாவுதிலே பதிவாக இருக்கின்றது. ஆக நாங்கள் ரமலானுடைய நாங்கள் நோன்பிலே சில சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு ஏதாவது குறைகள் ஏற்பட்டிருக்கலாம். நாங்கள் இந்த நோன்பிலே நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே ஏதாவது தீய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளோ அல்லது வீணான பேச்சுக்களிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கலாம். ஆக இது போன்ற இந்த பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த ஜக்காத் அமைகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்ல ரஹ்மான் இந்த ஜக்காத்தை சிறந்த முறையில் கொடுத்து அதன் மூலமாக பரிபூர்ணமான கூலியை பெற்றுக்கொள்ள வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய கடைசி பகுதியிலேயும் அதிலேயும் கடைசியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்னும் ஓரிரு தினங்களிலே இந்த ரமலானுக்கு நாங்கள் பிரியாவிடையை கொடுத்துவிட்டு முக்கியமான ஒரு தினத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ஈதுல் ஃபித்ர் என்ற நோன்பு பெருநாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பெருநாளுக்கண்டு சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சில வழிமுறைகள் இருக்கின்றன. நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த நேரத்தில் அந்த மதீனத்து வாசிகள் வேறு வேறு சில தினங்களிலே அவர்கள் அந்த தினங்களிலே சிறந்த தினங்களாக பெருநாள் தினங்களாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கொண்டாடி கொண்டிருந்த அந்த நாட்களை விட உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக 2 சிறந்த பெருநாட்களை உங்களுக்கு தந்திருக்கின்றான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், அடுத்ததாக ஈதுல் அல்ஹா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த ஈதுல் ஃபித்ரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில சுன்னாக்கள் இருக்கின்றன. அந்த சுன்னாக்களை இந்த இடத்தில் யாபப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக பெருநாள் தினங்களிலே நாங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அழகான ஆடைகளை அணிவது, அதே போன்று குளித்து சுத்தமாக இருப்பது முதலாவதாக எங்களுக்கு ஒரு சுன்னாவாக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் பெருநாள் தொழுகைக்காக சொல்லக்கூடிய நேரத்தில் நோன்பு பெருநாளாக இருந்து சொன்னால் அந்த நோன்பு பெருநாளுக்கு முன்னால் போகக்கூடிய நேரத்தில் அதற்கு முன்னால் நாங்கள் பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டு அல்லது ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டு விட்டு போவது ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அதாவது பேரித்தம்பழங்களிலே ஒத்தைப்படையிலே அவர்கள் சாப்பிடாமல் போக மாட்டார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பு சஹீஹ் புகாரிலே பதிவாக இருக்கின்றது. அதே போன்று திருமிதியிலே ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் அல்ஹாவிலே இவ்வாறு சாப்பிடாமல் தாம் போவார்கள். தொழுது விட்டு வந்து தான் உல்ஹியாவிலே ஏதோ ஒரு பகுதி இருந்தால் சாப்பிடுவார்கள் அல்லது வேறு ஏதாவது சாப்பிடுவார்கள் என்பதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது திருமிதியிலே. எனவே அந்த அடிப்படையிலே பெருநாள் தொழுகைக்கு நாங்கள் போவதற்கு முன்னால்
நாங்கள் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு விட்டு நோன்பு பெருநாளைக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு விட்டு போவது மிகவும் முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று பெருநாள் தொழுகைக்காக நாங்கள் பள்ளிகளிலே தொழாமல் வெளியே திடல்களுக்கு போவது முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வெளியே, மதீனாவிலே பள்ளிக்கு வெளியே திடலுக்கு தான் ஒவ்வொரு தடவையும் பெருநாளுக்கு தொழச் சென்றிருக்கின்றனர் என்பதாக சஹீஹான அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. அதே நேரத்தில் அதாவது இன்னும் சிலர் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தவிர பள்ளியிலே பெருநாள் தொழவில்லை, அதுவும் மழை காரணமாகத்தான் அந்த பள்ளியினுள்ளே தொழுதார்கள் என்பதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. இந்த அறிவிப்பை பொறுத்தவரையிலே இதையும் பலவீனமான ஒரு அறிவிப்பு என்பதாக இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ், அதே போன்று இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இந்த அறிவிப்பாளர் வரிசையிலே சில அறியப்படாதவர்கள் இருப்பதன் காரணமாக இந்த மழைக்காக வேண்டி பள்ளியுள்ளிலே தொழுதார்கள் என்ற அறிவிப்பும் பலவீனமான என்பதாக அந்த சொல்லியிருக்கிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலிலே தன் பெருநாளை தொழுதிருக்கின்றனர் என்பது ஆதாரபூர்வமான சஹீஹான அறிவிப்புகளின்படி வந்திருக்கின்றது. எனவே இது ஒரு முக்கியமான சுன்னவா இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இதே அந்த திடலுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஆண்கள் மாத்திரம் போகாமல் பெண்கள், அதே போன்று சிறு பிள்ளைகள் அனைவருமே அழைத்து செல்லும்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதாவது திடலுக்கு பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு செல்லும் போது எங்களுடைய சிறு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு எங்களுக்கும் வரும்படி கட்டளையிட்டிருக்கின்றனர் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த பெண்களிலே சுத்தம் இல்லாதவர்கள் இருந்து சொன்னால் அவர்கள் தொழுகை நேரத்தில் மாத்திரம் ஒதுங்கி இருப்பார்கள், அடுத்த நேரத்தில் அவர்கள் அந்த நல்ல உபதேசங்களை கேட்பதற்காக அந்த இடத்துக்கு சமூகம் அளிப்பார்கள் என்பதாக சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று பெருநாள் தினத்திலே உள்ள இன்னொரு முக்கியமான சுன்னா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நபி அவர்கள் பெருநாள் தினத்திலே அவர்கள் பள்ளிக்கு போகக்கூடிய நேரத்திலே ஒரு வழியையும் வரக்கூடிய நேரத்தில் இன்னொரு வழியையும் அவர்கள் பின்பற்றுவார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகாலிஃபு தரீக் என்பதாக சொன்னார்கள். அதாவது இந்த பெருநாள் தினத்தில் அவர்கள் போகக்கூடிய நேரத்தில் ஒரு வழியையும் வரக்கூடிய நேரத்தில் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் இன்னொரு வழியையும் அவர்கள் வருவார்கள் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். இதே பெருநாள் தினத்திலே நாங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான சுன்னா என்னன்னு சொன்னால் அதிகமாக தர்மங்கள் கொடுக்க வேண்டும். இந்த தர்மத்தை பொறுத்தவரையில் சதகாயை பொறுத்தவரையில் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு பிலால் ரலியல்லாஹு அவர்களை அனுப்புகின்றார்கள் பெண்கள் பகுதிக்கு. அதாவது அனுப்பிவிட்டு சொல்கின்றார்கள் பெண்களை பார்த்து, நீங்கள் அதிகமாக சதகா கொடுங்கள், ஏனென்று சொன்னால் உங்களிலே பெண்களிலே தான் அதிகமானவர்கள் நரகத்திலே அதிகமானவர்கள் பெண்களாக இருப்பதை நான் பார்த்தேன். எனவே நீங்கள் அதாவது சின்ன ஒரு பொருளை வச்சு நீங்கள் சதகா கொடுங்கள், தர்மம் கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தினத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய சுன்னாக்களில் ஒன்று இந்த சதகா கொடுப்பதும். இந்த சதகாவை பொறுத்தவரையில் நாங்கள் இன்னொன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது, இந்த ரமலான் மாதம் என்பது ஜக்காத்துக்குரிய ஒரு மாதம் என்பதாக. இது எவ்வாறு உருவானதுன்னு சொன்னால் அதாவது ஜக்காத்தை பொறுத்தவரையிலே ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் விதியாகின்றது. எனவே எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அவருடைய சொந்த சொத்தாக அது அவருக்கு சொந்தமாகின்றதோ, ஒரு சொத்து சொந்தமாகின்றதோ அந்த நாளிலிருந்து அவருடைய வருட கணிப்பை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் எம்மிலே அநேகமானவர்களுக்கு ஆங்கில வருட முறை தான் தெரியுமே தவிர இந்த அரபு மாதங்களுடைய பெயர்களும் இந்த அரபு மாதங்களுடைய விவரங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் எங்களுக்கு தெரிந்த ஓரிரு மாதங்கள் அரபிலே இந்த ரமலான் மாதம், அதே போன்று ஹஜ் மாதம், இது போன்ற மாதங்கள் தான். எனவே தான் ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த ரமலான் மாதத்தை அந்த அரபு கணக்கை பார்ப்பதற்கு இலேசுக்காக வேண்டி தான் எடுத்தார்களே தவிர ரமலான் மாதம் வந்து ஜக்காத்துக்குரிய மாதம் அல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இவ்வாறு ரமலான் மாதத்தை ஜக்காத்துக்குரிய மாதமாக நினைப்பதன் காரணமாக அதிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முக்கியமான ஒரு சுன்னா அங்கே புறக்கணிக்கப்படுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே வேகமாக அடிக்கக்கூடிய காற்றை விட அதிகமாக வேகமாக அவர்கள் சதகா கொடுக்கக்கூடியவர்களாக தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப நபி அவர்கள் இவ்வாறு ரமலான் மாதத்தில் அதிகமாக சதகா தான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சதகாவுடைய இது எங்களுக்கு புறக்கணிக்கப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம் இது ஜக்காத்துக்குரிய மாதம் என்பதாக மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான். எனவே நாங்கள் ஜக்காத்தை எவ்வாறு கடமையான ஒன்றாக நாங்கள் அதனை நிறைவேற்றுகின்றோமோ அதே போன்ற ஒரு முக்கியமான சுன்னாவான இந்த சதக்காவை நாங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த சதக்காவுடைய பொருட்களிலே எந்த ஒன்றுமே குறைய மாட்டாது என்பதாக. மா நகசத் மாலும் சதக்கா, சதக்காவிலிருந்து எந்த ஒரு சொத்துமே குறைய மாட்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள்.
வெளிரங்கமாக எங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்திலே அது குறைவது போன்று தெரிபட்டு சொன்னாலும் அதிலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வதன் காரணமாக அந்த சதக்காவுடைய பொருட்களிலே பரக்கத் ஏற்படுவதன் காரணமாக அது குறைய மாட்டாது என்பதை நபிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் இன்னும் சில விடயங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய நாங்கள் வழியனுப்ப காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ரமலானுடைய பிற 27 முடிந்துவிட்டோன்னு சொன்னால் ரமலானை முடிந்து விட்டது போன என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அதனை நீங்கள் அந்த கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒற்றைப்படையான இரவுகளிலே இன்னும் ஒன்று மீதி இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது பிற 29 ஒற்றைப்படையான இரவு தான். எனவே அந்த இரவிலேயும் லைலத்துல் கத்ர் வர சாத்தியம் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் பிற 27 முடிந்தவுடனே நாங்கள் ரமலானுக்கு பிரிய விட கொடுத்துவிட முடியாது. லைலத்துல் கத்ருடைய எதிர்பார்க்கப்படக்கூடிய இரவு இன்னொன்று பாக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் ரமலானுடைய கடைசி வரும் வரையில நாங்கள் இதுக்கார வழியிலே செஞ்சு வந்த அந்த அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த ரமலானுக்கு மாத்திரமல்ல நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்து, தொழுகைக்கு நாங்கள் வருகின்றோம், இங்கே ஜமாத்துடன் தொழுகின்றோம். நாங்கள் அனைவருமே அறிந்த விடயம் தான் ஜமாத்து தொழுகை கடமையான ஒன்று என்பது. இந்த கடமை, இந்த ஜமாத்து தொழுகை ரமலானுக்கு மாத்திரம் கடமையான ஒன்றல்ல. நாங்கள் ஆயுள் பூராவும் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் இந்த ஜமாத் தொழுகைக்கு சமூகம் அளிக்க முடியுமோ அந்த நேரத்தில் எல்லாம் இந்த ஜமாத்து தொழுகை எங்களுக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே யுத்த களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கே ஜமாத்தை கடமையாக்கி இருக்கின்றான்னு சொன்னால் நாங்கள் சாதாரணமாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். நோய் இல்லாத, மழை இல்லாத சந்தர்ப்பங்களிலே, எங்களுக்கு பிரயாணமும் இல்லாத சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஊரிலே இருந்தால் எங்களுக்கு இந்த ஜமாத்துக்கு பள்ளிக்கு வர கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அபூதாவுதில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது, எந்த ஒரு தக்க காரணமும் இல்லாமல் இந்த ஜமாத்தை விடக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய தொழுகை பரிபூர்ணப்படுத்தப்பட மாட்டாது என்றும் இன்னொரு அறிவிப்பிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாகவும் வந்திருக்கின்றது. எனவே இந்த ஜமாத் தொழுகை நாங்கள் முக்கியமாக இது ஒரு சுன்னாவாக கருதிவிடக் கூடாது. இது சுன்னா அல்ல, இது கட்டாயம் ஒவ்வொருவருமாக கட்டாயமாக தொழ வேண்டிய ஒரு கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஜமாத்துடன் தொழுவதற்காக பள்ளிக்கு சமூகம் அளிக்காதவர்களுடைய வீடுகளை எரிப்பதற்கு நபி அவர் விரும்பியிருக்கிறார்கள். கண்குருடான ஒரு சஹாபிக்கு அவர்கள் உத்தரவு கேட்ட நேரத்தில் அவர்களுக்கு ஆரம்பத்தில் உத்தரவு கொடுத்துவிட்டு உங்களுக்கு பாங்கு சத்தம் கேட்கின்றது என்று கேட்டுவிட்டு ஆம் என்று சொன்ன நேரத்தில் நீங்கள் தவண்டு சரி பள்ளிக்கு வர வேண்டும் என்பதாக நபி அவர்கள் அந்த கண்குருடான சஹாபிக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார் சொன்னால் அந்த அளவுக்கு கட்டாய கடமையான ஒன்றுதான் இந்த ஜமாத்துடைய தொழுகை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது கால வரையில நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் சுபஹுக்கும் தான் ஏனைய நேரங்களுக்கும் தான் நாங்கள் ஜமாத்தை கடைபிடித்து வந்தோம். இதே போன்று நாங்கள் உண்மையாக ரமலானை பிரயோஜனப்படுத்தியிருக்கின்றோமா இல்லையா, இந்த ரமலானிலே பயன்பட்டிருக்கின்றோமா இல்லையா என்பதை நாங்கள் இந்த ரமலான் முடிந்த அடுத்த தினத்திலிருந்து எங்களுக்கு உணர்ந்து கொள்ளலாம். அந்த ரமலானுடைய தினத்திலிருந்து ரமலான் முடிந்ததற்கு பின்னால் இதே போன்று நாங்கள் வளமையை போன்று நாங்கள் ஜமாத்துக்கு வருவோம் என்று சொன்னால் நாங்கள் உண்மையிலே நாங்கள் இந்த ரமலானை சிறந்த முறையிலே பயன்படுத்தியிருக்கின்றோம் என்பது தான் அர்த்தம். அதாவது அல்லாஹ் தாலாவிடத்திலே அவன் அந்த ஒரு அமலை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றக்கூடிய அடையாளங்களிலே ஒன்று என்னன்னு சொன்னால் ஒரு அமலை தொடர்ந்து செய்வது. அப்ப நாங்கள் உண்மையிலே இந்த ரமலானிலே நாங்கள் நிறைய நல்ல நல்ல அமல்களை செய்திருக்கின்றோம். இதே அமல்களை நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா ரமலானுக்கு மாத்திரமே அல்லாஹ் தாலா இருக்கின்றான், அனைத்து காலங்களிலுமே அல்லாஹ் தாலா பார்த்து கொண்டிருக்கின்றான். எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் தாலா அனைத்து காலங்களிலுமே எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். எவ்வாறு ரமலானிலே நோன்பை கடமையாக்கி இருக்கின்றானோ அதே போன்று ஏனைய காலங்களிலே திங்கள் வியாழன், அதே போன்று மாதத்திலே மூன்று தினங்கள், அதே போன்று ஆஷூரா தாசுவா போன்ற முக்கியமான சில சுன்னத்தான நோன்புகளையும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சுன்னத்தாக்கி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் நினைத்து விடக்கூடாது கடமையான நோன்புகள் மாத்திரம் பிடிக்க வேண்டும் என்பதாக. இந்த கடமையான நோன்புகளை பிடித்து நாங்கள் பயிற்றப்பட்ட நாங்கள் இந்த சுன்னத்தான நோன்புகளை நாங்கள் பிடிக்க முயற்சிக்க வேண்டும். அதிலே முக்கியமான ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பு எங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. பெருநாள் முடிந்த அடுத்த தினத்திலிருந்து அந்த ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்புகளை பிடிப்பது, அவ்வாறு பிடிக்கக்கூடியவர்களுக்கு அந்த வருடத்துடைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மன் ஸாம ரமலான வ அத்பஹு சித்த மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். யார் ரமலான் மாதத்துடைய நோன்பை பிடித்து அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக அவர் அதாவது 6 தினங்களை நோன்பு பிடிக்கின்றார்களோ, ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய அந்த அடுத்த மாதத்திலே 6 தினங்களை நோன்பு பிடிக்கின்றார்களோ அவர் காலம் முழுவதும் அந்த வருடம் முழுவதும் அவர் நோன்பு பிடித்ததற்கு சமன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இது கால வரையிலே பழக்கப்பட்ட எங்களுடைய இந்த அமல்களிலே நாங்கள் ஒருபோதுமே விட்டுவிடக் கூடாது. அவ்வாறு விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டனவா இல்லையா என்பதில் ஒரு சந்தேகம் கூட வாய்ப்பு இருக்கின்றது.
எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வதற்குரிய அடையாளங்களில் ஒன்று எந்த ஒரு அமலை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வது. நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அஹப்புல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா வைன் கல்ல. அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமான அமல்கள் எது தெரியுமா? தொடர்ச்சியாக நிலையாக செய்யக்கூடிய அமல்கள். ஒரு நாளைக்கு செய்துவிட்டு இன்னொரு நாளைக்கு விட்டு விடுவதல்ல. தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல், அந்த அமல்கள் குறைவானதாக இருந்துன்னு சொன்னாலும் அது தான் அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமான அமல்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் வல்ல ரஹ்மான் எம் அனைவருமே இந்த ரமலான் மாதத்தை பரிபூர்ணமாக பயன்படுத்தியவர்களாகவும் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் தஆலாவால் விடுதலை செய்யப்பட்ட நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட கூட்டத்திலே வல்ல ரஹ்மான் நம் அனைவருமே ஆக்கியருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.